ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். நான் இன்னைக்கு என் வீட்டுக்காக ஒரு பெஸ்ட் பை வாங்கியிருக்கேன். அது என்னன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். இது நான் என்னோட ரொம்ப நாளாக என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அது என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு தான். பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு இருக்குது, வுடன் கட்டிங் போர்டு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு? பார்க்கவே ரொம்ப ஷார்ப்பாக வேறு இருக்குது, கையை அறுத்துருமோ அப்படின்லாம் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதுக்கான எல்லா ஆன்சர்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டை நான் அமேசானில் தான் வாங்கினேன். நான் அதோட ப்ரைஸ் அண்ட் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ பேக்கிங் இப்படி தான் வந்துச்சு, நீட்டாக க்ளீனாக நல்லா ஒட்டி அழகாக வந்துச்சு. இது கூட வந்து உங்களுக்கு ஒரு ரோலிங் சப்பாத்தி ரோலரும் தராங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டுனால என்னென்ன நன்மைகள், எதுக்காக இதுக்கு நான் சேஞ்ச் ஆனேன் அப்படின்ற விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது வுடன் கட்டிங் போர்டு ரொம்பவே சேஃப் தான். ஆனாலும் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு நைஃப்பில் கட் பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் போயிட்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டி இந்த மாதிரி ஃபங்கஸ் உருவாகும். இதில் நம்ம திரும்ப திரும்ப சமைக்கும் போது நம்மளோட உடலுக்கு கேடு ஏற்படும். அது இல்லாமல் இந்த மாதிரி வுடன் கட்டிங் போர்டில் தண்ணி பட்டு ரொம்ப நேரம் இருந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிளாக்காக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். இதில் நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். இதில் நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டாலோ இல்லை க்ளீன் பண்ணி சமைச்சாலுமே அதில் வந்து கண்டாமினேஷன் இருக்க தான் செய்யும். பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு ரொம்ப எக்கனாமிக்கல் தானே, அது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாச்சு, அது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம நைஃப்பில் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது அதோட அந்த பிளாஸ்டிக் துகள்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது சமைக்கும் போது அந்த சாப்பாடில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கே தெரியாமல் பிளாஸ்டிக்கை நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதுலேயும் வந்து க்ளீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்காக எவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து கண்டாமினேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு சேஃப் கிடையாது. அண்ட் வெஜிடபிள்ஸ் தவிர வேறு எதுவுமே கட் பண்ண முடியாது பிளாஸ்டிக் கட்டிங் போர்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூடாக எதனா வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லை வந்து சாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அண்ட் முக்கியமாக வந்து மீட் எதனா வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு, வுடன் கட்டிங் போர்டு இஸ் நாட் சேஃப். ஏன்னா அதோட ஸ்க்ராச்சஸில் போயிட்டு நான் அந்த மீட் பார்ட்டிகல்ஸ்லாம் மாட்டிட்டு நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அது வந்து நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் உருவாக்கும். இந்த ரீசனுக்காக தான் நான் மெயினாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டுக்கு மாறினேன். ஆக்சுவலாக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு கிரிப் இல்லை அப்படின்றது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்தது. வலிக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அந்த விஷயம் வந்து இந்த கட்டிங் போர்டில் இல்லை, பர்டிகுலராக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டில் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கட்டிங் போர்டு வந்து அங்கே இங்கே மூவ் ஆகாது. சாப் பண்ணும் போது அதே பிளேஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டுக்கு. ஏன்னா வந்து ஸ்லிப் ஆகுது, கிரிப் இல்லை அப்படின்றது வந்து மேஜர் பிரச்சனையா இருந்தது. ஆனா இப்போ வர இந்த மாடல்ல வந்துட்டு அந்த ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த கட்டிங் போர்டில் இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா ப்ராடாகவும் லெங்க்தியாகவும் இருக்கிறதுனால நம்ம ஒரே டைமுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரே கட்டிங் போர்டில் உங்க சமையலுக்கான வெஜிஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் ஈஸியாக ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் இதுல வந்து மாவு பிசைறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மாவு இதுலயே போட்டு பிசைஞ்சிக்கலாம். அது இல்லாமல் ரோல் பண்ணுறதும் ஈஸி. இது சப்பாத்தியும் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்ட்லேயே வந்து நம்ம சப்பாத்தியும் வந்து திரட்டலாம். இந்த ரோலிங் பற்றி சொல்லணும், இந்த ரோலரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இதில் வந்து நம்மளுக்கு கிரிப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம கைக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால நம்மளால சப்பாத்தி தேய்க்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதை விட என்னோட ரெகுலர் கட்டையே வந்து எனக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் தான் வந்துட்டு நான் சப்பாத்திலாம் போட்டுட்ருக்கேன். நான் அந்த ரோலர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி அந்த ரோலர் உங்களுக்கு வேணும், அந்த சப்பாத்தி ரோலர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தனியாக பைசா வாங்குறாங்க, 100 rupees. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஆப்ட் பண்ணாமல் வெறும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டு மட்டும் வாங்கிக்கலாம், கட்டிங் போர்டு மட்டும் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கிளீனிங்கும் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே தண்ணியில் காமிச்சு அலம்பி வச்சிடலாம். எப்படி நம்ம தட்டு பிளேட்டு டம்ளர்லாம் கழுவுறோமோ அதே மாதிரி இதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கே, நம்ம கையை கீறிடுமோ அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. அவ்வளோ ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை. நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பி நம்மளே தான் எடுத்து கழுவி வைக்க போகிறோம். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதை கழுவி சேஃபாக நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யாரும் கீறிக்க மாட்டாங்க. இது கீறவும் மாட்டேங்குது, நல்லா சேஃபாக தான் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 month யூஸ் பண்ணி
பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வெயிட் பண்ணி 1 month யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் நாட் தட் பேட். இருந்தாலும் பரவாயில்ல, இது 1 month யூசேஜ்னால இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி சப்பாத்திலாம் செய்யும் போது இந்த போர்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பிளேஸ் ரொம்ப அழுக்காகிறது இல்லை, ஈஸியாக இந்த ஒரு இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டா போதும். இல்லைனா முந்திலாம் சப்பாத்தி செய்யும் போது இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதுவே வந்து ப்ராடாக இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே நான் எல்லாமே பண்ணிக்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி டு க்ளீன், வெரி வெரி ஹைஜீனிக், பிளாஸ்டிக் ஃப்ரீ, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது, லாங் லாஸ்டிங், டியூரபிலிட்டி, ஹீட் ரெசிஸ்டன்ட். ஒரே டைமில் நீங்கள் மொத்தமாக 4-5 வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதை நேராக எடுத்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 988. இது ஈஸி டு க்ளீன் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. ஹெல்தி வேலை உங்கள் ஃபேமிலிக்கு சமைச்சு தாங்க. பழைய உடன் அண்ட் பிளாஸ்டிக் சாப்பிங் போர்ட்ஸை தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.